ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ஐடல் மாமா. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லே ஒரு பர்சன் தான் அம்மா அம்மா எங்கிருக்காய் அம்மா அப்படின்னு கத்திட்டோ வருவாள். அப்போது அவங்க அம்மா தான் ஜங்குக். என்னம்மா, எதுக்குமா இவ்வளோ கால் பண்ணி வச்சிருக்காய்? டேய், கால் பண்ணினா ஆன்சர் பண்ணணும், வீட்டை வந்து கத்திட்டு இருக்காய். மா, உனக்கு நல்லா தெரியும் நான் ப்ராக்டிஸில் இருக்கேன்டு, அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாய் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருப்பா. அப்போது ஒரு வாய்ஸ் தான் ஜங்குக் அப்படிங்கையும் ஜங்குக்கா அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். அப்பா, என்ன, எதுக்கு சத்தம் போடுறாய்? இல்லைப்பா, நான் ப்ராக்டிஸில் இருந்தேன், அம்மா தான் கால் பண்ணிகிட்டே இருந்தா, அதான். அம்மா கால் பண்ணினேன்னா என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். சும்மா இப்படிலாம் வீட்டை வந்து கத்திட்டு இருக்கக்கூடாது. சரிப்பா அப்படின்னு ஜங்குக்கு ரூமுக்கு போயிடுவான். அப்போது அவங்க அம்மா தான் ஜங்குக் ஜங்குக் என்னம்மா, டோர் ஓப்பன் பண்ணு. மா, என்ன, டோர் ஓப்பன் பண்ணுன்னு அப்படிங்க ஜங்குக்கும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவான். அப்போ அவங்க அம்மா ஜங்குக் கூட எதுவும் பேசாமல் அப்படியே போய் ஜங்குக் கூட அந்த ட்ரெஸ் கபர்ட் இருக்கலாம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருப்பேன். அப்போது ஜங்குக் தான் மா, என்ன பண்ணுற நீ? எதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்காய்? என்ன, எரிய போறியா? நான் எதுக்கு டவுன் ட்ரெஸ் எரியணும்? அப்போது எல்லாம் புது ட்ரெஸ் எதுக்கு எடுக்காய்? நாளைக்கு நம்ம பாட்டியை பார்க்க கிளம்புறோம். என்ன, பாட்டியை பார்க்கையா? என்ன திடீரென்று? உன் பாட்டிக்கு உடம்பு முடியலையா? இப்போ தான் கால் பண்ணினாங்க, கிளம்பணும். மா, என்னாலலாம் வரையிலாது. ஏன் வரையிலாது? மா, என்ன நினச்சிட்டு இருக்க? நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஈவெண்ட், எப்படி நான் வரேன்? ஈவெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு 3 days தான், போய் வந்துடலாம். மா, என்னம்மா பேசுகிற? என்ன பேசுகிறியா? அதான் சொன்னேன், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன், என்னாலலாம் வரையிலாது, என் ட்ரெஸ் எல்லாம் வச்சு பிடிப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக், பா, என்னப்பா நடக்குது? எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஈவெண்ட், அதுக்கு நைட்டு பாலன்னு சொல்லி பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் இப்போது மெயினான ப்ராக்டிஸ் போகுது, இதெல்லாம் விட்டு போட்டு என்னால் வரையிலாதுப்பா, நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. ஜங்குக், இங்கே பாரு, பாட்டி ஒன்று தான் பார்க்கணுங்கிறா. பா, நீங்கள் போய் வீடியோ கால் சரி பண்ணுங்கப்பா, நான் பார்த்து பேசுகிறேன் பாட்டியோட. என்னங்க இவன் இப்படி பேசுகிறான்? நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பேசிட்டுல இருக்கேன். இல்லை ஜங்குக், ஒரு 3 days தான், போய் வந்துடலாம். பா, என்னப்பா, அம்மா தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னா நீயும் அம்மாவோட சேர்ந்துட்டு பேசுகிறாய், உனக்கு நல்லா தெரியும் தானேப்பா. ஜங்குக், 3 days வந்துடலாம் அப்படின்னு ஜங்குக்கோட அப்பா தான் ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிடுவார். அப்போது ஜங்குக் தான் ஐயோ, ஏன் என் பேரண்ட்ஸ் இப்படி இருக்கா? ஐயோ, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஈவெண்ட் இருக்கி, புரிஞ்சிக்காமல் பேசிட்டு போகிற. ஜங்குக், பேசாமல் அங்கேயே தங்கியிருக்கலாம், சும்மா வீட்டுக்கு வந்து நீ ஏமாட்டிக்கிட்ட அப்படின்னு புலம்பிட்டே தூங்கிடுவான். நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கோட டோரை லாக் பண்ணிவிட்டு ஜங்குக் ஜங்குக் எந்திரிடா. மா, என்னம்மா? டேய், டைம் ஆகிடுச்சு, எந்திரிச்சு குளி, கிளம்ப வேணாமா? மா, ஒரு 5 minutes ப்ளீஸ். 5 minutes இல்லை, 10 minutes இல்லை, எந்திரி, டைம் ஆகிடுச்சு, இன்னொரு 1/2 hour நம்ம கிளம்பணும். மா, டேய் எந்திரின்னு. சரி, எந்திரிச்சு ஏன் அப்படின்னு ஜங்குக்கும் எந்திரிச்சு குளிக்க போய்த்துருவான். அப்போது அவங்க அம்மா தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எல்லாரும் சாப்பிட போட்டு ஏர்போர்ட் தான் போயிருப்ப. அப்போது ஜங்குக் தான் மா, என்னடா, கட்டாயம் நான் வரணுமாம்மா? ஜங்குக், இல்லைம்மா, எனக்கு கால் வந்துட்டோ இருக்குமா, அதான். ஜங்குக், ஒரு 3 days தான், போகிறோம், பாட்டியை பார்க்குறோம், வந்துடுறோம், ப்ளீஸ். சரி சரி, இந்த குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சு பேசாத. அப்போது ஜங்குக்கோட அம்மா தான் அப்படி பேசினா தான் என் பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி போட்டு அவன் லைட்டாக சிரித்து போட்டு அப்போது அவங்களும் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருப்ப.
அப்போது அங்கே தான் ஜங்குக்கோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஓகேவா? எப்படி சொல்ல, கூட்டு குடும்பம். அப்படி எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கிற சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா எல்லோரும் ஒரே வீட்டில் வாழிய, ஓகே. அப்போது எல்லோரும் தான் இவங்க வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்து, இவங்க வந்ததும் வெடிலெல்லாம் வெடித்து மாலையெல்லாம் போட்டு, அப்போ ஜங்குக்கு இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கி, ஓகேவா? அப்போ ஜங்குக் தான், மா என்னம்மா இது? ஜங்குக் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? என்னம்மா இது, பயமாக இருக்கி, நெருப்பை வச்சு விளையாடிட்டு இருக்கானு. ஜங்குக் அது ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரம் அமைதியாக எரியேண்டா மா அப்படின்னு திரும்ப கூப்பிடும். ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கு பார்த்து ஒரு முறை தான் முறைச்சிருப்பா. அதோட ஜங்குக்கு அமைதியாகிடுவான். அப்போது வீட்டில் தான் எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பா. அப்போது ஜங்குக் தான், மா என்ன ஜங்குக் ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குமா, பத்துது எனக்கு. உனக்கே நல்லா தெரியும் நான் ஏசி இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன்டு மா, எரியுதுமா எனக்கு அப்படிங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் இங்கே ஏசியெல்லாம் இல்லை ஜங்குக். என்னது ஏசி இல்லையா அம்மா? அப்போ நான் எப்படிம்மா தூங்குற? ஜங்குக் நைட்டாக என்ன இங்கே குளிர்டா அம்மா, என்னை நல்லா கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டம்மா அப்படின்னு தான் சொல்லுவாள். அப்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் பெரியவங்க பேசிட்டுல இருக்கேன், எதுக்கு நொயின்னு பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ஜங்குக். அம்மா என்னடா அம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அவங்க அம்மா தான், ஜங்குக் இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பேசினேன்னு வையேன், நான் உன்னை வெளியே போட்டுருவேன் அப்படிங்கையும். அதோட ஜங்குக்கு அமைதியாகிடுவான். அப்போது ஜங்குக்கோட அத்தை தான், ஹனி என்னையா தம்பி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கே? அது ஒன்றும் இல்லை, அவன் வில்லேஜ் வந்து பழக்கம் இல்லையே அதான். அப்போது ஜங்குக் தான், ஆண்டி என்னப்பா எனக்கு வாட்டர் கிடைக்குமா? வாட்டர் தம்பி அப்படின்னா அப்படின்னு கேட்கையும். அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், இல்லை நீ அவன் தண்ணி கேட்கான். ஓ தண்ணியா, சரி இனி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் கிச்சனுக்கு போய் ஜங்குக்கு நல்ல எப்படி சொல்கிற, அங்கே வந்து முட்டியில் தானே தண்ணி வைக்கிற, ரொம்ப ஜில்லண்டு இருக்கும், அந்த மாதிரி தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அப்போது ஜங்குக் தான், ஆண்டி என்ன தம்பி இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஃப்ரிட்ஜா? அப்படின்னா என்ன தம்பி? மா என்னம்மா இவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதா? ஜங்குக் இது சிட்டி இல்லைப்பா, இது வில்லேஜ், இங்கே பெருசாக யாருக்கும் படிப்பிரிக்காது. என்ன படிப்பிரிக்காதா? எப்படிம்மா அப்போ எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா கேட்குறது? எங்கே பாரு ஜங்குக், உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீ என்கிட்ட கேளு சரியா? இங்கே யாருக்கும் பெருசாக இங்கிலீஷ் தெரியாது. அப்போது ஜங்குக்கோட அத்தை தான், என்னம்மா என்ன கேட்குற? அது ஒன்றும் இல்லை நீ குளிர் சாதனை பெட்டி இருக்கீங்களா? ஆமாம். அது இருக்கான்னு கேட்க. ஐயோ அது எங்கள் வீட்டில் இல்லையேப்பா. அப்போது எப்படி இந்த தண்ணி ஜில்லுன்னு? ஓ அதை கேட்குறியா? அது இங்கே முட்டியில் தண்ணி வைக்கிறப்பா, அதுதான், அது நல்ல ஜில்லுன்னு இருக்கும். ஜங்குக்கு பெருசாக தமிழ் வேர்ட் தெரியாது. அப்போ அவங்க முட்டி எண்ணையும் அவன் யோசிப்பான், முட்டி என்ன என்ன அப்படின்னு. மா என்னம்மா சொல்கிற? ஜங்குக் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, நான் பேசிட்டுலாம் இருக்கேன். சரிம்மா திட்டாத, அமைதியாக இருக்கேன் அப்படின்னு ஜங்குக்கும் அமைதியாக இருந்துருவாள். அப்போது ஜங்குக்கோட அத்தை தான், தம்பி ஆண்டி வந்தது ரொம்ப களைப்பாக இருக்கும், தூங்குறீங்களா கொஞ்ச நேரம்? தூங்குயா? ஏசி இல்லாமையா? இல்லை ஆண்டி பரவாயில்ல. ஏன்பா தூக்கம் வரலையா? ஆண்டி தூக்கம் வருது, ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ஹாட்டா அப்படின்னா? ஓ ரொம்ப வெயில் ரொம்ப அடிக்குது. சரிப்பா நீ வந்து என் பையன் ரூமில் தூங்குறியா? ஏன் ஆண்டி உங்கள் பையன் ரூமில் ஹாட்டாக இருக்காதா? இல்லைப்பா என் பையன் என்னமோ செஞ்சு வச்சிருக்கேன் ரூமில், அது என்னமோ சொல்லுவான், என்னது
என்ன செஞ்சு வச்சிருக்க ஆண்டி? தெரியலப்பா. அது ஒரு வெள்ளை கலரில் பெரிய பொட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு நம்பரெல்லாம் ஓடும். அது போட்டோன்னா ரொம்ப இப்படி ரொம்ப ஜில்லுன்னு காற்று வரும். ஏசியா ஆண்டி? ஆ, ஏசி அதான்ப்பா. அப்போ தான் ஜங்குக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கும். என்ன ஏசி இருக்கா? ஆமாம். தூங்குறியா? தூங்குறேன் ஆண்டி அப்படின்னு அவங்களும் அவங்க பையன் ரூமில் கொண்டு விட்டுருவா. அப்போ பார்த்தா ஏசி போட்டிருப்பான் ரூமுக்கு. அப்போது ஜங்குக்கா, அப்பா கடவுளே உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏசி இல்லாமல் இந்த 3 நாளை எப்படி கழிக்க போகிறோன்னு யோசித்தேன். பரவாயில்ல, ஒரு ஏசி சரி இருக்கி அப்படின்னு ஜங்குக்கும் அவனோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்டு கட்டில் ஹாயாக படுத்துட்டு இருப்பான் ஏசியை போட்டு. அப்போது டோரை லாக் பண்ணுற சவுண்ட் கேட்கும். யார் அப்படின்ட்டு ஜங்குக் தான் ரூமுக்குள்ளேருந்தே பேசியிருப்பார். அப்போது வெளியால் அந்த பர்சன் தான், யார் அது, என் ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கையும். அப்போது இந்த வாய்ஸை கேட்டுட்டு ஜங்குக் தான், யாரா அது, என்ன வாய்ஸுடா இது அப்படின்ட்டு போட்டு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வருவான். அப்போது அந்த பர்சன்ட அம்மா தான், தயாங் அம்மா, யாரும்மா என் ரூமில், அது மாமாங்க வந்திருக்காடா. என்ன மாமா வந்திருக்காரா? ஆமாம், அது ஜங்குக் உங்கள் மாமா பையன். பாவம் தம்பி ஏசி கேட்டா, அதான் உன் ரூமை கொடுத்தேன். அப்படியாம்மா, சரி தயாங், ஒரு 3 நாள் தான், அவங்க கிளம்பிடுவாங்க. அது வரைக்கும் நீ அம்மா ரூமில் தூங்குறியா? இல்லைம்மா, நான் பாட்டி கூட தூங்குறேன். பாட்டி எப்பயும் கூப்பிட்றா வந்து தூங்குன்னு. நான் பாட்டி ரூமில் தூங்குறேன்னு. சரி, நீ பாட்டி ரூமில் தூங்கிடு அப்படின்னு அவங்க அம்மா போயிடுவா. அப்போது ஜங்குக் தான் டோரை ஓப்பன் பண்ணால் தயாங் மாடிப்படியால் இறங்கிட்டு இருப்பான். பிகாஸ் அவனோட பேக் சைட்டை மட்டும் பார்த்துருப்பான். அப்போது ஜங்குக் தான், யாரா இது, பார்க்க நாட்டுக்கட்டமாக இருக்கா, அத்தை பேசின சவுண்ட் கேட்டுச்சு, ஒருவேளை அவன் ரூமா இது அப்படின்னு திரும்ப சுற்றி முற்றி ரூமை பார்த்தா அதில் ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று மட்டும் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் அது சின்ன வயசு ஃபோட்டோ. அப்போ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, ஓ நீங்களா இது அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து லைட்டோட ஸ்மைல் பண்ணி போட்டு அவனும் தூங்கியிருப்பான். அப்போது ஈவினிங் தான் ஜங்குவுக்காக ரொம்ப பசிக்குது. அவன் ஊர்லேருந்து வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டான், அப்படியே வந்து தூங்கியிருப்பான். அப்போது ஜங்குக் தான், என்னடா வயிறு வலிக்குது, பசிக்குது அம்மா, ஐயோ அந்த அம்மா எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனும் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து, மா எங்கம்மா இருக்க மா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே வருவான். அப்போது தயாங்கோட அம்மா தான், தம்பி, ஆண்டி, என்னப்பா, அம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்கா. என்ன வெளியே போயிருக்காவா? ஆமாம் தம்பி, கொஞ்சம் வயலை சுற்றி பார்க்கணுன்னு போயிருக்கா. உங்களை வந்து பார்த்தா, ஆனால் நீங்கள் தூங்கிட்டீங்க, அதான் அம்மா கிளம்பிட்டா. சரி ஆண்டி. ஏன் தம்பி, ஏதாச்சும் தேவையா? ஆண்டி சொல்லுப்பா, எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கு. என்ன? வயிறு வலிக்குது. ஏன்பா, என்னாச்சு? அது பசிக்குதா ஆண்டி அப்படிங்கையும் தயாங்கோட அம்மா தான், என்ன தம்பி சொல்கிற, பசிக்குதுங்கிறாய், வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கை கூட்டியும் போய் ஒரு டைனிங் டேபிள் தான், அது ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் ஜங்குக் வந்து இருக்கிற வீட்டில் வந்து சின்ன டைனிங் டேபிள், ஒரு 3 பேர் உட்காந்து சாப்பிட்ற அந்த மாதிரி தான். ஆனால் இது ஃபுல் ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்றேன்னா எவ்வளோ பெருசாக இருக்கணும், ரொம்ப பெருசு. அப்போ ஜங்குக் தான் அந்த தொங்கல் இந்த தொங்கல் ஒரு கடையும் பார்த்துட்டு, நல்ல பெருசாக தான் வச்சுருக்கா டைனிங் டேபிள் அப்படின்னு அவனு உட்காந்துருப்பான். தயாங்கோட அம்மா தான் ஜங்குக்கு ஃபுட்டாக நிறச்சி வைப்பா. அப்போ ஜங்குக் தான், ஆண்டி இவ்வளோல நான் சாப்பிட மாட்டேன்,
கணக்க வைக்கிறீங்க. எடுங்க காணும். என்ன தம்பி கொஞ்சமாக சாப்பிட்றா போல். இல்லை சாப்பிடு பரவாயில்ல. இல்லாண்டி நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். நான் டயட்டில் இருக்கேன். டயட்டில் இருக்கேன். ஐயோ தம்பி எனக்கு இதை இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது தம்பி. உடம்பை குறைச்சிட்டு இருக்கேன். என்ன உடம்பு குறைக்கிறீங்களா? இந்த டைமில் தான் சாப்பிட்டு நல்லா உடம்பை ஏற்றணும். உடம்பெல்லாம் குறைச்சக்கூடாது. சாப்பிடுங்கன்னு நிறைய சாப்பாடாக வச்சோம். அப்போ ஜங்குக்கு தான் சாப்பிட்றான். நான் அவனுக்கு அந்த பிளேட்டில் சாப்பாடு குறையுதில்லை. அப்போ ஜங்குக்கு தான் ஜங்குக் நல்லா மாட்டிருக்கேன் 3 நாளாக. போகிற டைமுக்கு நல்லா ஆனால் குட்டிமாய் போவாய் போல் தான் விளங்குது. இவ்வளோ சாப்பாட்டையும் தின்னான்னு சொல்லி நினச்சி சாப்பிடுவேன். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு சாப்பிடல. ஆண்டி ஆண்டி என்னப்பா சாப்பாடு வேணுமா? ஐயோ வேணாம் போதும் எனக்கு அப்படின்டி ஒரு மாதிரி இழைச்சிட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான். ஜங்குக் நான் ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணி போட்டு பெட்டில் உட்காந்து ஏப்பா முடியலை. ஐயோ இப்போ தின்றது எனக்கு ஒரு 3 நாளைக்கு போதும்டாப்பா அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பாள். அப்போது அவன் அந்த ரூமுக்குள்ளே பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி. அந்த பாத்ரூம்லேருந்து ஒரு பர்சன் தான் டவலை வியர் பண்ணிவிட்டு பிகாஸ் டவல் கட்டிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்திருப்பா. அப்போ ஜங்குக் தான் யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும். இந்த வாய்ஸை கேட்டதும் அந்த பர்சன் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ சார் தயாங் தான். அது இது ஏன் ரூம் தான். ஆனால் என்னை இந்த ரூமில் தங்க சொன்னாங்க. இல்லை நான் வந்தேன், நீங்கள் இல்லை. என் ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கே, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே தயாங்கோட அந்த கட்டியிருந்த டவலை அப்படியே கீழே விழுந்துடும். அப்போ ஜங்குக் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாயை போல் பார்த்துட்டு இருப்பான். அப்போ தயாங் தான் அவனோட ஹேண்டை வச்சு அவனோட உடம்பை மறைச்ச பார்ப்பான். அப்போது ஜங்குக் தான் என்னடா இது கனவா நனவா அப்படின்னு அவனே பேசிட்டு இருப்பான். அப்போது தயாங் தான் என்ன பார்க்குறீங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கையும். அப்போ ஜங்குக்கும் ரியாலிட்டிக்கு அந்த மறுபக்கமாக திரும்பி நின்றுவான். சரி நான் ஒன்றும் பார்க்கல, நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படிங்கையும். அப்போ ஜங்குக்கும் ரூம் விட்டு வெளியே அவனோட ஹார்ட்டுக்கு மேலே கையை வச்சு பார்த்தா ஹார்ட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்போது ஜங்குக் தான் என்னடா இது, என் ஹார்ட்டு ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது? ஜங்குக் விட்டி என்ன ஹார்ட் அட்டாக்கு வந்துடும்டா உனக்கு, காம்டவுன் ஜங்குக் காம்டவுன் அப்படின்ட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பேன். அப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் மா என்னடா பண்ணுற வெளியே? அது என்னடா ஏதாச்சும் பேசி என்ன உளர்றாய்? இல்லைம்மா உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கா? யார்? அது ஆண்டியோட பிள்ளை. ஓ தயாங்கா? என்னம்மா? இல்லைடா அவள் பேர் தயாங், அதான் கேட்ட தயாங்காண்டு. ஓ தயாங்கா? ஆமாம் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, அதான் வெளியே நிற்க. நெல்லு அப்படின்னு அவங்க அம்மா போயிடுவாங்க. அப்போது தயாங் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்டு வெளியே மாமா யாரை கூப்பிட்றா அப்படின்ட்டு ஜங்குக்கா அவனுக்கு பின்னுக்கு யாராச்சும் நிற்கான்னு பார்த்தேன். அப்போது தயாங் தான் உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன அம்மா கூப்பிட்ட? ஆமாம் என்னம்மா சொன்ன? மாமா அண்ணன் மாமா தானே நீங்கள் எனக்கு? அப்படியாம்மா? ஆமாம். இங்கே பார்த்ததை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல்கிற மாதிரி காட்சியாடா பார்த்த ஜங்குக் நீ? சொல்ல மாட்டேன். அதே எப்படி நான் போய் வெளியே சொல்கிறேன். சரி
சாரி, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல. நானும் சாரி, நான் பார்த்து வந்திருக்கணும். உங்கள் ரூமுண்டு தெரியாது எனக்கு. இதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓ, நான் சரி கிளம்புறேன். கிளம்புமா அப்படின்ட்டு ஜங்குக்கா இன்னும் அந்த தாட்டில் இருப்பான். பிகாஸ் அந்த பார்த்தானே அந்த காட்சி தான் அவனு மண்டைக்கு ஓடிட்டோ இருக்கு. அப்போது தயாங்க கிளம்பிடுவான். அப்போது ஜங்குக் தான் நல்லா தானே இருந்த, கொடுத்து வச்சேன் யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனும் ரூமுக்குள்ளே போயிடுவான். அப்படியே ஒரு 2 days போயிருக்கும். அப்போது ஜங்குக் தான் மா என்ன ஜங்குக், எப்போம்மா கிளம்புற? பொருடா, இன்னொரு 2 நாள் இருந்துட்டு போகலாமே. இங்கே பாருமா, விளையாடாத. 3 daysன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாய். என்ன ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்கிற? இல்லை, நீ இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன். அப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி, என்னப்பா அம்மா சொன்ன கேட்க மாட்டியா? என்னம்மா பண்ணுற? சரி நீ போ, அம்மா வரமாட்டேன். ஏம்மா இப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணுற? நான் வரமாட்டேன், எங்கள் வீட்டை இருந்துடுறேன், நீ தனியாக போய் நில்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவவும் ஒரு நடிப்பை போடுறா. அப்போது ஜங்குக் தான் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி போட்டு, சரி அழாத, நிற்க 2 days தான், இதுக்கு மேலெல்லாம் என்னால் நிற்க முடியாது அப்படின்ட்டு போட்டு அவனும் ரூமுக்கு போயிடுவான். அப்போது தயாங்கோட அம்மா தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்போ அண்ணி, என்ன எதுக்கு நீ அழுதீங்க? என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? அவனுக்கிட்ட அழுதா தான் எதையும் சாதிக்கலாம் அப்படின்டா ஒரு மாதிரி கண்ணில் இந்த டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி போட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அப்போது ஜங்குக்கும் ரூமுக்குள்ள ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பான். அப்போது தயாங்கா, மாமா என்ன என்னாச்சு மாமா? ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல். சரி மாமா, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படிங்கையும். அப்போ ஜங்குக்கும் ரியலைஸ் ஆகிருக்கும். பிகாஸ் அவன் வந்து ரொம்ப கோவமாக கேட்டிருப்பானே என்னண்டு. அப்போது சாரி, ஓகேவா, ஏதோ டென்ஷனில் இருந்தேன், சொல்லு என்ன விஷயம்? இல்லை மாமா, அம்மா உங்களை வெளியால் கூட்டிகிட்டு போக சொன்னா, நீங்கள் வந்த டேஸ்லேருந்து ரூமுக்குள்ளே இருக்கீங்களாமன்னு, அதான் கூப்பிடலான்னு. சரி இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுவான். அப்போது ஜங்குக்கோட அம்மா தான் தயாங், அத்தை என்ன வாரான்னு சொன்னானா? சொன்னார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராராம். சரி அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி சிரிச்சு போட்டு போயிடுவா. அப்போ தயாங்கா ஒன்றுமே புரியலை, என்னத்துக்கு இவன் சிரிச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி தான் அவன் இருக்கான். அப்போது ஜங்குக்கும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்டு, என்ன கிளம்பலாமா? ஆமாம், எங்கே போகிறோம்? அது மாமா நீங்கள் சொல்லுங்கள், எங்கே போகணும்? இங்கே பாருதா, எனக்கு இந்த வில்லேஜ் எல்லாம் பற்றி தெரியாது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு ரிலாக்ஸாக அந்த மாதிரி இடமே இருந்தால் கூட்டிகிட்டு போ. அப்படின்னா கோவிலுக்கு போகலாமா? என்ன கோவிலா? ஏன் வேறு இடம் ஒன்றும் இல்லையா? பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கிறேன்னா கோவில் தான் மாமா இருக்கி. இல்லை கோவிலெல்லாம் வேணாம், பீச் பார்க் அந்த மாதிரி. ஐயோ மாமா, இங்கே அதெல்லாம் இல்லை. என்ன இங்கே இல்லையா? அப்போ என்ன தாண்டா இருக்கி? சரி, நான் வந்து உங்களை ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டேன், சைலண்ட்டாக இருக்கும், ஓகேவா? அந்த இடம் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன், போகலாமா? என்னமோ சொல்கிறாய், சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த குளத்துக்கிட்ட தான் போயிருப்பான். அப்போது அந்த குளத்தில் வந்து எப்படின்னா, அந்த கிராமப்புற குளத்துல வந்து இந்த லோட்டஸ் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குதானே, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ ஜங்குக் தான், வாவ் நல்லா இருக்கே தயாங். ஆமாம் மாமா, நல்லா இருக்கு இந்த இடம், நான் அப்பப்போ வருவேன். எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் கவலையில் இருந்தால் வந்து இந்த குளத்துக்கிட்ட பேசிட்டு போவேன். என்ன குளத்துக்கிட்ட பேசுவியா? சும்மா தனியாக பேசிட்டு ரிலாக்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்க. அப்போ ஒரு மாதிரி மாடிப்படி மாதிரி இருக்கும். அப்போ ஜங்குக்கும் அந்த லாஸ்ட் படியில் போய் உட்காந்து அவனோட காலை ஒரு மாதிரி அந்த தண்ணியில் நனைச்சிட்டு இருப்பான்.
அப்போது தயாங் தான் ஜங்குக்கையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒன்று புதுசாக அவனோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி அந்த மாதிரி தான். அப்போது என்ன நம்மளுக்கு மாமா பார்த்த ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவனோட மனசுக்குள்ளே அவனை ஒரு மாதிரி நினச்சிட்டு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்குறதால அப்படி விளங்குது போல் அப்படின்னு அவனும் நினச்சி போட்டு இருந்தனால அவனுக்கு ஜங்குக்கை பார்க்குற டைமுக்கு அந்த ஐஸை வந்து அவனுக்கிட்ட இந்த எடுக்கலாமல் இருக்கு அந்த மாதிரி தான். அப்போ அவனும் கன்னத்தில் ஒரு மாதிரி கையை வச்சு ஜங்குக்கே பார்த்துட்டு இருப்பான். அப்போது ஜங்குக்கும் சடனாக திரும்பி பார்த்தா தயாங் அவனையே பார்த்துட்டு இருப்பான். அப்போது ஜங்குக் தான் அவனோட ஐப்ரோவை ரேஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்போது தயாங் தான் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி போட்டு அவனும் சும்மா இந்த கோலத்தை பார்க்குற மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போது ஒரு ஈவினிங் டைம் தான் ஜங்குக்கு ஒரு கால் தான். அப்போது ஜங்குக்கு அந்த காலை பார்த்ததும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி போட்டு தயாங் என்ன மாமா ஒரு 5 minutes சரி, நான் அர்ஜென்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனும் போய் ரொம்ப சிரித்து பேசிட்டு இருப்பான். பிகாஸ் அவன் என்ன பேசுகிறேன்னு தயாங்குக்கு விளங்காது, அவன் கொஞ்சம் தூரமாக தான் போய் பேசியிருப்பான். ஆனால் சிரித்து பேசுகிறேன்னு மட்டும் நல்லா விளங்குது. அப்போது தயாங் தான் என்ன யார் கால் பண்ணியிருப்பேன் மாமாவுக்கு, மாமா இவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காரு, இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்தார், ஆனால் இந்த காலை பார்த்ததும் என்ன மாமா யாராச்சும் லவ் பண்ணுறாரா அப்படின்ற அவனை மனசுக்குள்ள ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது. அப்போது தயாங் தான் ஆமாம் மாமா யாரை லவ் பண்ண நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன மாமா லவ் பண்ணுறோமா அப்படிங்கிற தாட்டும் இருக்கு. பிகாஸ் அவனுக்கு அவனோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்ல தெரியாது, லவ் பண்ணுறானா இல்லை சும்மா பார்க்குறியா க்ரஷ் அந்த மாதிரி. அப்போது ஜங்குக் தான் என்ன தான் கிளம்பலாமான்னு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பேசுவான். அப்போது தயாங் தான் கேட்போமா மாமா கிட்ட யாருன்னு, இல்லை கேட்டால் தப்பாக நினைப்பாரா, தயாங் உங்ககிட்ட தான் கேட்க கிளம்பலாமா, கிளம்பலாமாம்மா அப்படின்ட்டு வார நேரம் ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பேன். போகிற நேரம் வந்து ஒரு மாதிரி சேடாக தான் போவான். அப்போ ஜங்குக் தான் ஆமாம் தான் வார நேரம் ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், என்ன இப்போ ஒரு மாதிரி சேடாக வர, இல்லை மாமா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஹெட் பெயின் ஆகிருக்கு அதான். ஓ சரி அப்படின்ட்டு 2 பேரும் வீட்டை வந்துருப்பேன். தயாங் தான் ரூமில் தலையை பிச்சு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன், யார் மாமா கால் பண்ணின்னு அந்த மாதிரி. அப்போது அவனும் மிரர் முன்னாடி போய் நின்று தயாங் எதுக்கு நீ இவ்வளோ யோசிக்க, நீ இந்த மாமா லவ் பண்ணுறியா, இல்லை அது சரி வராது. அப்போது அவனை இன்னொரு பக்கம் ஏன் சரி வராது, உன் மாமா தானே அழகா நீ முடிக்கலாம், உன்னை விட ரொம்ப ஏஜெல்லாம் இல்லையே, என்ன உனக்கு 18 ஆகுது, அவருக்கு 22 ஆகுது, அவ்வளோதானே, பெருசாலாம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரே ஃபேமிலி, நல்லா தான் இருப்பேன் மேரேஜ் பண்ணினேன், ஆனால் மாமாவுக்கு என்ன பிடிக்கணுமே, அதெல்லாம் பிடிக்கும் மாமாவுக்கு அப்படின்ட்டு அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போது அவனோட டோரை யாரை லாக் பண்ணுற சவுண்ட் கேட்கும். அப்போ தயங்கும் போய் டோரை ஓப்பன் பண்ண ஜங்குக் தான் என்ன மாமா இந்த டைமில் வந்திருக்கீங்க, அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்கிட்ட பேசணுமா, ஆமாம் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதான் என்ன மாமா பேசணும், சரி வாங்க, இல்லை ரூமுக்குள்ளே அது செட் ஆகுது, நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகலாமா, என்ன வெளியே வா, அம்மா விட மாட்டார் மாமா, நான் ஆண்டிக்கிட்ட பேசுகிறேன், என் கூட தானே வாரு, இல்லை மாமா நைட் 10 o'clock ஆகுது, அம்மா விட மாட்டா, நான் பேசுகிறேன் நீ வா அப்படின்ட்டு தயாங்கூட கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போய் ஆண்டி என்ன தம்பி, நான் தயாங்க கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போயா, என்ன வெளியே வா, என்னாச்சு ஆண்டி, இல்லை தம்பி நைட் ஆகிடுச்சு அதான், இல்லை ஆண்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கி, மற்றது எனக்கு இந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது, தனியாக போக தெரியாது, அதான் அப்படிங்கையும். அப்போது தயாங்கோட அப்பா தான் சரி விடு போயிட்டு வரட்டும், சரி தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டு இருப்பார். அப்போது ஜங்குக்கும் தயாங்க கூட்டிகிட்டு வெளியே போயிருப்பான். அப்போது தயாங் தான் மாமா எங்கே போகணும், அது எனக்கு சரியாக தெரியலை, ஆனால்
ஒரு என்ன மாமா? இல்லை, ஒரு சின்னாச்சி மாமா. அது எப்படி சொல்கிற? உனக்கு சொன்னால் புரியுமா? நீங்கள் சொல்லுங்கள் மாமா, பார்ப்போம். இல்லை, இங்கே இந்த எப்படி கோகோனட் ட்ரீ இருக்குல்லா, தென்னந்தோப்பு, அதுக்குள்ளே சின்னதெல்லாம் வீடு கட்டுவாங்களாமே. எனக்கு அந்த வீடு பார்க்கணும் போல் இருக்கு. என்ன தோப்பு வீடா? தோப்பு வீடு. அதான், அது என் ஃப்ரெண்டு சொன்னால் நல்லா இருக்கும், போய் பாருன்னு. அதுக்கு ஏன் மாமா இந்த டைமில் வந்தீங்க? இந்த டைமில் அங்கெல்லாம் பாம்பு வரும். என்ன பாம்பா? ஆமாம், இந்த டைம்லலாம் போக மாட்டாங்க யாரும். அது லன்ச் டைம், மார்னிங் அந்த டைம் தான் வர. இல்லை தான், நம்ம போகலாம், அப்படிலாம் ஒன்றும் வராது மாமா. இல்லை தான், எனக்கு இப்போ போகணும் அப்படிங்க. அப்போ தயாங்கும் ஜங்கு கூட கையை பிடிச்சி, பிகாஸ் ஃபுல்லாக இருட்டு, அந்த வயலோரத்துக்குள்ளால தானே போகணும். ரொம்ப சேஃபாக தயாங் வந்து ஜங்குக்கு அந்த வீடு வர கடைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போது ஜங்குக் தான், ஆமாம் இதான் அந்த வீடு, இதான் மாமா அப்படிங்கையும். அப்போ இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, உள்ளுக்கு போயிருப்பேன் அந்த வீட்டை பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கும். தயாங், என்ன மாமா? என்னடா ஃபுல்லாக இருட்டாக இருக்கி, எப்படி நான் பார்க்குறேன்? அது மாமா, உங்களுக்கு சுவிட்ச் இருக்கு மாமா, லைட்டு போடணும். எங்கே இருக்கி தெரியலையே, நான் இந்த தோப்பு வீட்டுக்கு வந்ததில்லை மாமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வரேன் அப்படின்ட்டு தயாங் வந்து உள்ளுக்கு வந்திருப்பான். பிகாஸ் ஃபுல்லாக இருட்டு, டார்க் கலரில் இருக்கும். தெரியாமல் தயாங் என்ன பண்ணுறான்னா, அந்த வச்சிருக்கிற திங்ஸில் மாட்டி அப்படியே ஜங்குக்கு மேலே விழுந்துருவான். எப்படின்னா, ஜங்குக் கீழே இருந்திருப்பான், தயாங் ஜங்குக்கு மேலே, அந்த மாதிரி தான் கீழே விழுந்திருப்பான். அப்போது தயாங்கோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஜங்குக் தான், தயாங் என்னாச்சு? அது அது திங்ஸ் காலில் சிக்கிடுச்சு மாமா. அதான் சரி மாமா, இருங்க நான் எந்திரிக்கேன் அப்படின்ட்டு அவனை எந்திரிக்க ட்ரை பண்ணியிருப்பான். பிகாஸ் அது ஒரு எப்படி சொல்கிற, ஒரு பெரிய ராட், அந்த மாதிரி ஒரு கம்பி தான் அது. அதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அவனோட கால் வந்து அடி விழுந்திருக்கும். ஓகேவா? அது அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணியிருப்பான். பிகாஸ் அந்த வழியிலே அவன் திரும்ப ஜங்குக் மேலே விழுந்திருப்பான். அப்போது ஜங்குக் தான், தயாங் என்னாச்சு? மாமா என்னாச்சுடா? காலை அடி விழுந்துச்சு மாமா அப்படிங்கையும். அப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, தயாங் அப்படியோ தூக்கியிருப்பான். அப்படியே அவன் எந்திரிக்கிற மாதிரியும் தூக்கிட்டு போட்டு எப்படியோ சுவிட்சை தேடி ஆன் பண்ணியிருப்பான். அப்போது தயாங்கோட காலையாக ரொம்ப ப்ளீடாக ஆரம்பிச்சிடும். அப்போது ஜங்குக் தான், தயாங் என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிகாஸ் அது பெரிய கத்தி மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக தயாங்கோட காலை கிழிச்சிருக்கும். அப்போது ஜங்குக் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பான்டா, உள்ளுக்கு ஒரு ஆம்கட் டிஷர்ட், வெளியால் ஷர்ட், அந்த மாதிரி தான். அப்போ அந்த ஷர்ட்டை வந்து அவன் கலட்டி அப்படியே தயாங்கோட காலில் வந்து கட்டி விட்டிருப்பான். மாமா என்ன பண்ணுறீங்க? ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அப்படிங்கையும். அப்போ ஜங்குக் தான், என்ன ஒயிட் கலர் ஷர்ட், உன் காலை ப்ளீட் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு அவனோட காலை ரொம்ப டைட்டாக கட்டியிருப்பான். பிகாஸ் ப்ளட் வராமல். ஜங்குக் தான், தயாங் என்ன மாமா ரொம்ப வலிக்குதா? இல்லை மாமா, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. சாரி தான். எதுக்கு மாமா? இல்லை, நான் உன்னை இந்த டைமில் கூட்டிகிட்டு வந்திருக்கப்படாது. இல்லை மாமா, பரவாயில்லை, அது நடக்கிறது நடக்கத்தானே வேணும். இல்லை தயாங், அது என்னாச்சு மாமா? சாரி, நான் அத்தை அப்பாவே சொன்னேன் இந்த டைமில் போகாதீங்கன்ட்டு. நான் தான் கேட்காம பிடிவாதம் பிடிச்சி வந்தேன். ஐயோ மாமா பரவாயில்லை, சாரி தயாங் அப்படின்ட்டு ஒரு மாதிரியே கண் கலங்க ஆரம்பிப்பேன். அப்போது தயாங்க, மாமா எதுக்கு அழுகுறீங்க? இல்லை தயாங், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு உனக்கு இப்படி ஆக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி. ஐயோ மாமா நீங்கள் என்ன பண்ணீங்க? அது நான் பார்த்து வந்திருக்கணும், தெரியாமல் நான் தான் அடிச்சிட்டேன் காலை. இல்லை தயாங், சாரி அப்படின்ட்டு குழந்தைமே அழுக ஆரம்பிச்சிருவான். பிகாஸ் ஜங்குக்கோட ஒரு கேரக்டர் என்னென்னா, யாரையும் அவன் காயப்படுத்த மாட்டான். ஓகேவா? வேர்டாக இருக்கட்டும், அந்த செயலாக இருக்கட்டும்,
அது வந்து அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் கைண்டாக தான் பேசுவான். அதே மாதிரி யாருக்கிட்டேயும் அந்த கையை அடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான். அவனால் இப்படி தயங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து தயங்க என்ன யோசிக்கிறேன்னா, ஓ மாமாவுக்கு வந்து நம்ம மேலே எப்படி சொல்ல ஃபீலிங்ஸ் இருக்கி, அதான் மாமா அழுகிறாரு அப்படின்னு தயங்கா. மாமா சொல்லுதா, எதுக்கு அழுகுறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. எனக்கு உங்களை பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு மாமா. இல்லைத்தா, நானும் தப்பு பண்ணிட்டேன். உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. ஐயோ மாமா பரவாயில்ல அழாதீங்க அப்படின்ட்டு தயங்க என்ன பண்ணுறேன்டா, ஜங்குக்கோட டியர்ஸ் எல்லாம் வைட் பண்ணி விடுவான். அப்போது தயங்கா ஜங்குக்கோட ஃபேஸை வந்து அவனை 2 கையெல்லாம் கப் பண்ணி பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க மாமா, கடவுள் என்ன எழுதி வச்சுக்காரோ அது நடந்து ஆகணும். அது நான் குத்தம் நீங்கள் குத்தம்லாம் நம்ம மேலே வந்து பழியை போட்டுக்கக்கூடாது, புரிஞ்சுதா? அது எனக்கு நடக்க இருந்துச்சுன்னு நடந்துருச்சு. அதான் சரி, நீங்கள் பார்த்துட்டீங்க தானே, கிளம்பலாமா வீட்டை? சரிதா கிளம்பலாம். சரி மாமா, நீங்கள் சின்னமா பேசணும்ல கூட்டிகிட்டு வந்தீங்க. இல்லைதா, அது இப்போ பேசுகிற மைண்ட் செட்டில் நான் இல்லை. நம்ம கிளம்பலாம் வீட்டை, நாளைக்கு பார்க்கலாம். நான் என்ன மாமா? இல்லை, நான் நாளைக்கு ஈவினிங் ஊருக்கு கிளம்புறேன். ஆனால் அத்தை சொன்னால் 2 days இருந்துட்டு தான் போகிறீங்கன்னு. இல்லை ஜாங், எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கே. இவ்வளோ வருஷமாக எதுக்கு நான் கஷ்டப்பட்டனோ அது நெக்ஸ்ட் மந்த் அந்த ஈவெண்ட்டில் தான் பார்க்கணும், சரியா? இந்த 4 days-ம் எனக்கு முக்கியமான ப்ராக்டிஸ் தான். இருந்தனாலும் என் அம்மா ஆசைப்படுறதுக்காக வேண்டி வந்தேன். அதான் இன்றைக்கி என் அம்மாக்கிட்ட பேசி நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். அம்மா இருந்துட்டு வருவா அப்படின்னு சொல்லியும் தயாங்கா இப்படி சொல்கிற ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். என்னடா இப்போ நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருக்கி, அதுக்குள்ளே விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லியது. பிகாஸ் ஜங்குக்கு வந்து அந்த மைண்ட் செட் இல்லை. தயாங்கோட மேலே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து தயாங்கு வந்து ஜங்குக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வந்துருக்கும். அப்போது தயாங்கா, மாமா என்ன இல்லை, நீங்கள் இப்போ போகிறீங்க, மறுபடியும் எப்போ வருவீங்க? அது சொல்ல தெரியாது எப்போ வருவேன்னு, ஆனால் வருவேன், பார்ப்போம். நான் உங்ககிட்ட இப்போ வரோம் அப்போ வருவேன்னெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டேன். அது எனக்கே தெரியாது தயா எப்போ வருவேன், வராமலும் போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கையும் தயாங்கா ஒரு மாதிரி ஹார்ட்டே பிளாஸ் ஆகின மாதிரி இருக்கும். அப்போது அவனோட ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஜங்குக்கு தான், என்னாச்சு தயா? அது அது ஏன் அழுகுற? அது இல்லை மாமா, கால் ரொம்ப வலிக்குதாதா. ஓ சரி, அப்போ வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கியா? முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை மாமா, இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, அது வீட்டை மறந்து போடுவாங்க, அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கையும். அப்போ ஜங்குக் தான், சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அவன் முன்னாடி போயிருப்பான். அப்போது தயாங்கு வந்து ரொம்ப சில ஃபோர்ஸாக அது வந்து கட் பண்ணியிருக்கும். அதால் அவனுக்கு ஒரு மாதிரி நடக்கலாமல் அவங்க அடி வச்சாலே அதுலேருந்து ஒரு மாதிரி பிளட் வர ஆரம்பிக்கும். அப்போது ஜங்குக் தான் கொஞ்சம் தூரம் போய் இப்படி திரும்பி பார்த்தா தயாங் ஒரு மாதிரி தத்தி நடந்து வந்திருப்பேன். அப்போது ஜங்குக் திரும்ப போய், என்னாச்சு உனக்கு நடக்கலும் தானே? அது மாமா அப்படின்னு சொல்லியும் ஜங்குக் தான் தயாங் வந்து அப்படியே தூக்கியிருப்பான். பிகாஸ் ப்ரைடல் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் தூக்கி அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அப்போது தயாங் தான், மாமா அப்போது நீ போனால் வரமாட்டியா? என்ன பக்கம் வரமாட்டியா? ஏன் மாமா நீ வந்து எதுக்கு என் கூட பழகின? எதுக்கு என்னை ஹேட் பண்ணின? இல்லை, என் மாமா என்னை ஹேட் பண்ணலை, நானாக தான் ஃபீலிங்ஸை வளர்த்துட்டேன். ஆனால் என் மாமாவுக்கு என் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இல்லை. இருந்திருந்தா எப்போ இதை பற்றி என்கிட்ட பேசியிருப்பார். மறந்துடுதா, சும்மா நீ என் ஃபீலிங்ஸை வளர்த்து உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்கொள்ளாத. ஆனால்
எனக்கு பிடிக்குமே மாமாவை எப்படி அப்படின்ட்டு அவனுக்கு அவனே பேசிட்டு வந்துட்டு அப்படின்னா அவனுக்கு அவனே மனசுக்குள்ளே பேசிட்டு இருந்திருப்பான். ஜங்குக் தான் தயாங் வந்து அப்படியே தூக்கிட்டு வீட்டு வர கடையும் போயிருப்பார். அப்போது தயாங்கோட அம்மா வந்து வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பேன், எங்கே போன புள்ள ரெண்டையும் காணலை அப்படின்ட்டு. அப்போது தயாங் ஜங்குக்கை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு தயாங்கோட அம்மா தான், ஜங்குக் என்னப்பா ஆச்சு, ஆ என்னாச்சு அப்படின்ற ஒரு மாதிரி பதறிட்டே ஓடி வருவா. அப்போது ஜங்குக் தான், ஆண்டி அது தயாங்கோட காலை கட்டாயிடுச்சு. என்னாச்சு தான் அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே தயாங்கோட காலை பார்த்தா அது ரொம்ப ஃபோர்ஸாக கட் பண்ணிருக்கு. அப்போது அவங்க அம்மா ரொம்ப பயந்துருவா. என்னாச்சுப்பா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, மாமா தோப்பு வீட்டை பார்க்கணுன்னா அதான் கூட்டிகிட்டு போனேன். அது அந்த வயல் வெட்டுற அந்த இரும்பு ராடு இருந்துச்சு, கவனிக்கல, அது காலை அறுத்து போட்டுருச்சு, அவ்வளோதான். நீ பயப்படாத, நார்மலாக தான் அறுத்துடுச்சு, அது மறந்து வச்சா சரியாக போயிடும். இல்லை தான் ரொம்ப ஃபோர்ஸாக வெட்டிருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. மாமா பயப்படாதம்மா, பயப்படாத, ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் வெட்டிருக்கு. இல்லை என்ன அப்படின்ட்டு அவங்க அப்பாவை கூப்பிடையும் அவங்க அப்பா தான், என்னாச்சு, எதுக்கு கத்துற அப்படின்ட்டு வந்துடுவேன். பிகாஸ் ஜங்குக்கு வந்து தயாங்க இறக்கி விட்டிருக்க மாட்டேன், கையில் அப்படியே தூக்கி வச்சு இருந்துருப்பேன். அப்போ அவங்க அப்பா தான், என்னாச்சு தயாங், என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையும் கேட்கையும் அப்போ தயாந்தா, இல்லைப்பா அந்த இரும்பு ராடு காலை அறுத்துடுச்சு, அவ்வளோதான் அம்மா அதுக்கு அப்படிங்கையும். அப்போ அவங்க அம்மா வந்து அந்த கட்டியிருக்கிற அந்த துணியை கலட்டியிருக்க மாட்டா. அவங்க அப்பா கலட்டினா ரொம்ப ஃபோர்ஸாக வெட்டிருக்கி காலை. அப்போது அவங்க அப்பாவே பார்த்துட்டு, தயாங் என்னப்பா இவ்வளோ பெருசாக வெட்டிப்பட்டிருக்கி? அப்பா நார்மலாக தான்ப்பா வெட்டிப்பட்டிருக்கு, பெருசாலாம் இல்லை அப்படின்ட்டு செல்லையும். அப்போது ஜங்குக்கோட அப்பா தான் வெளியே வந்திருப்பார். அப்போது இவங்கெல்லாம் தயாங்க வந்து அவங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி மறைச்சிட்டே நின்றுட்டுருப்பா. அப்போது அவங்க அப்பாவும் இறங்கி வந்து என்னாச்சுன்னு கேட்கேன். அப்போ நடந்ததை சொல்லியிருப்பா. அவங்க அப்பா தான் ஜங்குக்கு ஒரு முறை தான் முடிச்சு பார்ப்பார். அப்போ ஜங்குக் தான், பா எனக்கு தெரியாதுப்பா, சும்மா என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அதான் போய் பார்க்கணுன்னு போனேன், ஆனால் எப்படி நடக்கும்னு தெரியாதுப்பா, சாரிப்பா எனக்கு தெரியாது அப்படின்லேயும். அப்போது தயாங்கா, எதுக்கு மாமா நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க? இல்லை நான் தான் பார்க்காம போயிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, இது சின்ன அடி தான், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, மாமா என்னை இறக்கி விடுங்க அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட சொல்லி. அப்போ ஜங்குக்கும் இறக்கி விட்டிருப்பான். கோஸ் தயாங் வந்து எப்படின்னா நிலத்தில் கால் வச்சுட்டா அது அந்த கட் பண்ணியிருக்கிற அதிலிருந்து பிளட் வந்து ஒரு மாதிரி சீர ஆரம்பிக்கிற. கோஸ் அது ரொம்ப ஃபோர்ஸாக வெட்டிப்பட்டு இருந்ததால் அந்த கால் பாதம் வந்து நிலத்தில் படுற டைமுக்கு அந்த உள்ளுக்கு இருக்கிற பிளட்டெல்லாம் ஒரு மாதிரி வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போது இதை பார்த்து போட்டு ஜங்குக்கு வந்து திரும்ப தயாங்க தூக்கி கையில் வச்சிருப்பார். அப்போது ஜங்குக்கோட அம்மா தான், என்னாச்சு, எதுக்கு எல்லோரும் இப்படி வெளியே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் வந்து பார்த்தா. அவள் ஒரு பக்கம் இப்படி சொல்கிற, ஜங்குக்கோட அம்மா வந்து பிளட்டை பார்த்தா மயக்கம் வர அந்த மாதிரி. அவள் இந்த பிளட்டை பார்த்தா அப்படியே மயங்கிடுவா. அப்போ ஜங்குக் தான், மா என்னாச்சுமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் தயாங்கையில் அவனுக்கு அவங்க அம்மா பார்க்கணுமா தயாங்க பார்க்கணுமான்னு ஒன்றுமே புரியலை. அப்போது ஜங்குக்கோட அப்பா தான் அவங்க அம்மாவை தூக்கிட்டு போய் வீட்டுக்கு உள்ளுக்கு அந்த சோஃபாவில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு. அப்போது தயாங்கோட அப்பா வந்து தயாங்க வந்து சொல்லியிருப்பாள், இல்லை இது ரொம்ப ஃபோர்ஸாக வெட் பண்ணிச்சு, நம்ம வந்து வெளியூருக்கு போகலாம், போய் ஹாஸ்பிட்டல் போய் மறந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக தயாங்க வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருப்பாள். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் டே தயாங் வந்து ஹாஸ்பிட்டலில் ஓகே டாக்டர் சொல்லியிருப்பார் ஒரு 2 days வைங்க அப்படின்னு. அப்போது ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பேன் நான் நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி. தயாங்க்கு இதுதான் மண்டைக்கு ஓடிட்டே இருக்கி. அப்போது தயாங் தான், அப்பா என்னப்பா வலிக்குதா? இல்லைப்பா மாமா. ஜங்குக்கா வீட்டு தான். எதுக்கு மாமா எல்லோரும் திட்டுறாங்க? என்னோடய ஃபால்ட் தானே, நான் தான் பார்த்து போயிருக்கணும். சரி விடு தயாங், என்னதை பண்ண, பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது தானே. ஆமாம் இன்னைக்கு மாமா கிளம்புறாரு. ஆமாம் தயாங், என்னமோ ஈவெண்ட் இருக்காம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கட்டாயம் போயே ஆகணுமா, அவரோட லைஃபோட லாஸ்ட் டார்கெட் இதை முடிச்சுன்னு சொன்னால் அவங்க மாமா ஆசைப்பட்ட மாதிரி
ஹோல் கண்ட்ரிக்கே ஒரு ஐடல் ஆயிடுவார். பார்ப்போம், எல்லோரும் ப்ரே பண்ணுவோம், என்ன பண்ண குழந்த பாவம் அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப இதாக தான் ஜங்குக்கை பேசுகிற. பிகாஸ் ஜங்குக்கு வந்து எப்படி சொல்கிறேன், அவள் ஃபேமிலிக்குமே ஒரு குழந்த மாதிரி, எல்லாரோடையும் சிரிக்கிற அந்த மாதிரி பர்சன் தான். அப்போது ஜங்குக் பக்கம் பார்த்தா ஜங்குக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணி எல்லாம் வச்சிருப்பார். அப்போது இவனுக்கு வந்து எப்படின்னா ஒரு ரீடிங் அந்த பழக்கம் இருக்குது, புக் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ இவனோட புக்கெல்லாம் தயாங்கோட அந்த டேபிளில் தான் அடுக்கி வச்சுருந்துருப்பான். அப்போ இவன் வந்து அவனோட புக்கெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறான்னா, தயாங் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது, ஓகேவா. அந்த டைரியையும் சேர்த்து இவன் எடுத்துகிட்டு போயிடுவான், ஓகே. ஆனால் இது ஜங்குக்கு தெரியாது. அவன் வந்து அந்த புக்ஸ் அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி அப்படியே தூக்கி அவனோட சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பான். அப்போது ஒரு 3 days கழித்து தயாங் வீட்டை வந்திருப்பான். அப்போது ஜங்குக்கோட அம்மா தான் தயாங்கிட்ட, தயாங் அத்தை இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ், ஓகேவா, அது வந்து தயாங் கையில் கொடுப்பா. அப்போது தயாங் தான், அத்தை என்னத்தை இதெல்லாம் தேவையில்லாத எதுக்கத்தை அப்படின்னு கேட்கும். அப்போது அவங்க அத்தை தான், இங்கே பாரு தயாங், இது நான் உனக்கு கொடுத்ததில்லை, இது ஜங்குக்கு உனக்கு கொடுக்க சொன்னது. என்ன மாமா கொடுக்க சொன்னாரா? ஆமாம், மாமா கொடுக்க சொன்னது தான். சரி தயாங், நாங்களும் ஈவினிங் கிளம்புற, பார்த்து பத்திரமா இருப்பா, அம்மா அப்பா பார்த்துக்க, பாட்டியை பார்த்துக்க, சரியா? எதுக்கத்தை இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க? இன்னொரு 2 days இருந்துட்டு போகலாமே. என்ன 2 days ஜங்குக்கு போய் 3 days ஆகுது. என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க, உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு தான் நானும் மாமாவும் இங்கே இருந்தோம். ஜங்குக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், போய் தான் ஆகணும். சரி தான், பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிருப்பா. அப்போ ஒரு 1 monthக்கு அப்புறம்தான் தயாங்க அவனோட ரூமை போட்டு ரொம்ப பரட்டி தேடிட்டு இருந்திருப்பான். பிகாஸ் அவனோட டைரியை காணலை அப்படின்ட்டு. அப்போது அவங்க அம்மா தான், தயாங் என்னப்பா பண்ணுற, எதுக்குப்பா ரூமெல்லாம் இப்படி கலைச்சி போட்டு வச்சிருக்க? அம்மா இந்த டேபிளில் ஒரு பர்பிள் கலரில் கவர் பண்ணின ஒரு புத்தகம் இருந்தப்பா, பாத்தியா? ஐயோ நான் எதுவுமே பார்க்கலப்பா. மாமா நல்லா யோசிச்சு பாருமா, எப்பப்பா வச்ச லாஸ்ட்டாக? அது எப்போ வச்ச? அது மாமாங்க வந்த நேரம் அப்போதாம்மா லாஸ்ட்டாக பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலம்மா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நான் தயாங்குக்கு ஒரு அப்படி சொல்ல ஒரு யோசனை, மாமா எடுத்துகிட்டு போய்த்திப்பாரா? மாமா நம்பரை கொடுமா. என்ன ஜங்குக் நம்பரா? ஆமாம் மாமா கொடுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து ஜங்குக்கோட நம்பரே வாங்கிடுவான். ஓகேடா, நான் இந்த பாட்டை வந்து இதோட எண்ட் பண்ணுறேன். என்னென்னா இது ஒரு 2 part அந்த மாதிரி தான் வரும். இன்னொரு பாட்டு இருக்கே, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். என்னென்னா இந்த தமிழினரால் நான் ரொம்ப லேட் ஆகிட்டேன் போல். ஓகே சரி, நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், லவ் யூ, சரங்கே.